வேண்டிக் கொள்ளும். சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். விழுந்தால் படியிடுவோம். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தருளியவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாயத்தாயே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாய சகாயன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாயிருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்று ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்களுடைய விடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். நம்பிக்கையுடன் உம்மன் முழந்தாளிடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பதுயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓடிவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு வளங்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறை வார்த்தைக்காக நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, வசனங்கள் 16 - 20 வரை. பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு இழுத்து கொண்டு போய் படைப்பிரிவினர் அனைவரையும் கூட்டினர். அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர். ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி, யூதரின் அரசே வாழ்க என்று அவரை வாழ்த்தத் தொடங்கினர். மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர். அவரை ஏளனம் செய்தபின் செந்நிற ஆடையை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டிச் சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் துயர மறையுண்மையின் 3வது மறையுண்மையில் நாம் பங்கெடுக்க இருக்கின்றோம்.
மூன்றாவது துயர மறையுண்மை என்ன? இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்படுகின்ற அந்த நிகழ்வு. பொதுவாக ஒரு நாட்டிலே புதிய மன்னன் பொறுப்பெடுக்கிறான் என்று சொன்னால் அதற்காக பயங்கரமாக வேலை செய்வார்கள். ஏராளமான வேலைகளை அவர்கள் முன்னெடுப்பார்கள். குறிப்பாக அந்த புதிய அரசனுக்கு தகுந்த அரச உடைகள் தைக்க வேண்டும், புதிய காலணிகள், புதிய கிரீடம் அவனுடைய தலைக்கு ஏற்ற விதமாக கிரீடம் செய்ய வேண்டும், அரசாங்க அதிகாரத்திற்குரிய அந்த மோதிரம் தயாரிக்க வேண்டும். இப்படியாக பல முன்னேற்பாடுகளை அந்த புதிய அரசன் பொறுப்பெடுக்க இருக்கின்ற வேளையிலே அதனையெல்லாம் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் அண்டை நாட்டு அரசர்கள் மற்றவர்களையெல்லாம் அழைப்பு விடுப்பார்கள். அனைவருடைய முன்னிலையில் அந்த புதிய அரசன் தனது பொறுப்பை எடுத்துக்கொள்வான். ஆக அரச பதவியேற்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றும் கூட ஒரு சில நாடுகளில் மன்னர் ஆட்சி நடைபெறுவதை பார்க்கலாம். உதாரணமாக இங்கிலாந்து நாட்டிலே அந்த அரசி பல ஆண்டுகளாக அவள் அரசியாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அரசிக்கு இன்னும் பல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மன்னராட்சி நடைபெறுகின்ற நாடுகளும் உண்டு. இன்று பல நாடுகள் மக்கள் ஆட்சியில் நடைபெறுகின்ற நாடுகளாகவும் இருக்கின்றன. மக்கள் ஆட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்களில் ஒருவரை அவர்கள் தேர்ந்தெடுத்து அவரை பிரதம அமைச்சராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறு அவரும் அந்த பொறுப்பெடுக்க இருக்கின்ற வேளையிலே எல்லா நாட்டு பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுப்பார்கள், அல்லது ஒரு சில சமயங்களில் வெளிநாட்டு தலைவர்களையும் அழைப்பார்கள். அவருக்கென்று அந்த நாள் ஒதுக்கப்பட்டு அந்த நாடே கொண்டாடக்கூடிய அளவுக்கு அந்த பதவியேற்பானது நடைபெறுவதையும் நாம் பார்க்கலாம். என்ன வித்தியாசம்? அவர்களுக்கு அரசர்களுக்கு சூட்டப்படுவது போல மணிமுடி சூட்டப்படுவது கிடையாது, அது அதிகார முத்திரை கொடுப்பது கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த பதவி பிரமாணம் செய்து கொள்வதன் மூலமாக எல்லா அதிகாரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆக மணிமுடி மட்டும்தான் சூட்டப்படுவது கிடையாது ஒழிய எல்லா அதிகாரங்களும் அரசருக்குரிய ஒரு அதிகாரத்தை அவர்கள் பெறுவதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக பார்க்கலாம். அதுதான் உண்மை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைய மூன்றாவது துயர மறையுண்மை சொன்னது போல இறைவன் விண்ணக மன்னக இறைவனாக இருக்கின்ற இயேசுவுக்கு முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் பிறந்து வாழ்ந்து மக்களுக்காக பல துன்ப துயரங்களை அனுபவித்த கடவுள் அவர் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அவருக்கு சிலுவை சாவை பரிசாக கொடுத்த அந்த தலைவர்கள் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்னதாக அவரை அரசராக ஏளனம் செய்வதற்காக இந்த நிகழ்வுகளை அவர்கள் நடத்துவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கும் முடிசூட்டப்பட்டது, ஆனால் பொன்னால் அல்ல, மாறாக முள்முடியால் அவருடைய தலையிலே அந்த முள் கிரீடம் சூட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அரச பதவி இவரை தேடி வந்தது. இயேசுவை தேடி அரச பதவி வந்தது. இவரின் செயல்பாடுகள், ஆற்றல்கள், அற்புதங்களை கண்ட மக்கள் இவரே நம்மை ஆள தகுதியானவர், இவரை நாம் அரசராக்கி விடுவோம், இவர் நம் தேவைகளை தீர்த்து வைக்கிறார் என்று சொல்லி மக்கள் இயேசுவை தங்களின் அரசராக உயர்த்த நினைத்தார்கள். ஆனால் விவிலியம் கூறுகின்றது, யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு போனார் என்பதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு பதவி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள், ஒரு சிறிய பதவி வந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு நான் அதிகாரம் செய்ய வேண்டும், ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் மத்தியிலே அந்த நாட்டின் அரசராக அவரை நியமிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தும் கூட அவர் அந்த இடத்தை விட்டு நழுவி போகிறார், மலைப்பக்கம் போகிறார். மலைப்பக்கம் போய் அவர்
தனிமையில் தந்தையோடு ஜெபிப்பதை பார்க்கிறோம். அவருக்கு அந்த ஆசை என்பது இல்லை. ஆக அரச பதவியின் மீது ஆசை இல்லாமல் அதையும் துறந்தவராய் வாழ்ந்த ஒரு உத்தமருக்குத்தான் அந்த மக்கள் முள்முடி சூட்டி ஏளனப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நீ யூதரின் அரசனா என்று கேட்கிறான் பிலாத்து. தண்டனை கூண்டில் நிற்கின்ற பொழுது இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றம், இவன் தன்னை அரசன் என்று கூறிக்கொள்ளுகிறான் என்ற ஒரு குற்றச்சாட்டு தான். எங்களுக்கு பிலாத்தை தவிர, எங்களுக்கு ஏரோதை தவிர வேறு அரசன் கிடையாது என்று அவர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர் பிலாத்துவின் முன்னால் நிற்கிறார், குற்றவாளியாக, கைதியாக. அப்போது பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி, நீ யூதரின் அரசனா என்று கேட்ட பொழுது அவருக்கு பதில் கொடுக்கின்ற ஆண்டவர் கூறுகின்றார், ஒருவேளை அவருக்கு அந்த பதவி ஆசை இருந்திருந்தால் ஆம் நான் அரசன் தான் என்று சொல்லி இருக்கலாம். இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர்தானே. ஆனால் அவர் கூறுகின்றார், அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், நான் சொல்லவில்லை. நீர் சொல்லுகிறீர், இந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நான் அதற்கு ஆசைப்படவில்லை என்ற விதமாக அவர் கூறுகிறார். அவ்வாறு நீர் சொல்லுகிறீரே ஒழிய நான் சொல்லவில்லை என்று கூறி, நான் அரசன் அல்ல என்பதை அது நீ சொல்லுகின்ற வார்த்தை என்று கூறுகின்றார். அப்பேற்பட்டவரை, அவ்வளவு தாழ்மையானவரை, எளிமையானவரை அவமானப்படுத்துவதே அவர்களின் நோக்கமாக இருக்கின்றது. அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதிலேயே அந்த அரசு அதிகாரிகளும் படை வீரர்களும் குறியாக இருப்பதை நான் பார்க்கிறோம். நான் தொடக்கத்திலே சொன்னேன், ஒரு நபர் பிரதம அமைச்சராகவோ ஜனாதிபதியாகவோ அல்லது அரசராகவோ பொறுப்பெடுக்கிறார் என்று சொன்னால் அண்டை நாட்டு மக்களை, தலைவர்களை, பெரியவர்களை அழைப்பார்கள் என்று. ஆனால் இங்கே இயேசுவை அரசராக கேவலப்படுத்த நினைக்கின்றவர்கள் அங்கு இருந்த அனைத்து படை வீரர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். படைப்பிரிவினர் அனைவரையும் வரவழைத்து முதலில் அவருக்கு செந்நிற ஆடை உடுத்துகிறார்கள். இந்த செந்நிற ஆடை அவர்கள் இவர் அரசன் என்பதற்கு ஒரு அடையாளமாக, ஏளனமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆடை. அந்த செந்நிற ஆடையை மட்டும் அவர்கள் உடுத்தவில்லை, அதை தொடர்ந்து முள்ளால் முடிபின்னி அதை தலையில் வைத்து ஒரு கோல் கொண்டு அடித்து இறக்குகிறார்கள். ஒவ்வொரு முள்ளும் நீளமாக இருக்கிறது. அந்த தலையிலே வைத்து அடிக்கின்ற பொழுது அது மண்டை ஓட்டை கிழித்து கொண்டு உள்ளே இறங்குகின்ற பொழுது படுகின்ற வேதனை எவ்வளவு என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிறிய ஊசி குத்தினாலே வலிக்கிறதே அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட அந்த முள்முடியால் ஆன அந்த மகுடத்தை இயேசுவின் தலையிலே அடித்து காரி உமிழ்ந்து அவர் சொல்லுகின்ற வார்த்தை, யூதரின் அரசரை வாழ்க. அவர் உண்மையிலேயே யூதர்களுக்கு அரசர் தான், இந்த நாட்டிற்கு அரசர் தான், உலகத்திற்கு அரசர் தான். அதை அவர்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மாறாக அவர்கள் அவரை நக்கலாக கூறுகின்ற வார்த்தை, யூதரின் அரசே வாழ்க என்று ஏளனம் செய்தனர். ஏளனம் செய்வது மட்டுமல்ல, தலையில் வைத்தது மட்டுமல்ல, சொன்னதைப் போல அந்த கோலால் அடிக்கின்ற பொழுது அது இன்னும் அதிகமான ஒரு வலியையும் வேதனையையும் கொடுத்திருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த முள்முடி என்பது அதிகாரத்தின் சின்னம் அல்ல, அவரை அவமானப்படுத்துவதன் சின்னமாக அது அமைந்தது. அவரை எந்த அளவுக்கு ஏளனம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் அவரை கேவலமாக, ஏளனமாக நடத்தியதை நாம் பார்க்கிறோம். மிகவும் கோரமான முள்முடியை அவர் தலைமேல் வைத்து இறக்கிய போது அவர் பட்ட வேதனை சொல்ல ஒண்ணா துயரத்தால் அவர் அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, எதற்காக இந்த முள்முடியை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இவ்வளவு ஏளனங்களை, இவ்வளவு அவமானங்களை இயேசு சந்திக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலக மக்களை மீட்பதற்காக, உங்களையும் எங்களையும் மீட்பதற்காக, இந்த மானுடம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு தேர்ந்து கொண்ட ஒரே வழி இந்த துன்பத்தின் வழிதான். எனவேதான் இவ்வளவு அவமானங்களையும்
அவர் தாங்கிக் கொள்ளுகிறார். இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவே அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்ததை நாம் உணரலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவர் எந்த அளவுக்கு இறங்கி வந்தார் என்று சொன்னால், பவுலடியார் கூறுகின்றார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 2வது அதிகாரம் 6வது 7வது வசனங்களிலே அவர் கூறுகின்றார், கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக அவர் கருதவில்லை. ஆனால் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றுக்கொண்டு நம்மை போல மனிதருக்கு ஒப்பானார் என்று பவுலடியார் மிக அழகாக கூறுகிறார் கவிதை நடையிலே. கடவுளாயிருந்தவர் கடவுள் தன்மையை இழந்தவராய் மறுத்தவராய் நம்மை போல ஒருவராய் அவர் வாழ்வதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. அப்பேற்பட்டவரைத்தான் இவர்கள் தன்னை அரசன் என்று கூறுகின்றானே என்ற கோபத்தில் அவரை அவமானப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்று மும்முரமாக இருந்து இந்த ஆடைகளை அணிவித்து அடித்து கேவலப்படுத்திய பிறகு அந்த ஆடையை அவிழ்த்துவிட்டு அவர் போட்டிருந்த ஆடையை போட்டு கொலைக்களத்துக்கு இழுத்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, சிலுவையிலே தொங்கிய போதும் கூட சிலுவைக்கு வலப்புறமும் இடப்புறமும் 2 கள்வர்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு கள்வன், வலதுபுறம் இருந்த கள்வன் அவருடைய அந்த அரசுக்குரிய ஒரு அரசருக்குரிய தகுதியை பார்க்கிறார். எனவேதான் அவர் கூறுகின்றார், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமையோடு வருகின்ற பொழுது என்னை நினைத்து பாரும் என்று கூறுகின்றார். இடதுபுற கள்வனோ அவரை கடவுளாக பார்க்கவில்லை, ஒரு அரசராக பார்க்கவில்லை, மாறாக அவரையும் ஒரு குற்றவாளியாக கருதி, உனக்கு மந்திர தந்திரங்கள் தெரிந்தால், ஆற்றல்கள் வல்லமை இருந்தால் உன்னை காப்பாற்றிக் கொண்டு எங்களையும் காப்பாற்று என்று அவனும் ஏளனமாக பேசுகிறான். கல்வாரி மலையில் கூட அவருடைய அரசு தன்மையை அல்லது அரசருக்குரிய நிலையை நினைத்து வலப்புற கள்வன் பெருமையாய் பேசி தனக்கு ஒரு இடம் தர வேண்டும் என்று வேண்டுகிறான். இடப்புற கள்வனோ அங்கே அவரை அவமானப்படுத்துவதை, கேவலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அனைத்தையும் இயேசு தாங்கிக் கொண்டுதான் இறை விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவராக அங்கே அவர் வருவதை நாம் பார்க்கலாம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த துயர மறையுண்மை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினை என்ன? முதலாவதாக, இந்த உலகம் நல்லவர்களை மகிழ்ச்சியாக வாழ விடாது. அவர்கள் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது என்பதைத்தான் அது மும்முரமாக செய்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண நிலையிலிருந்து மேலே பதவியில் இருக்கின்றவர்கள் வரையிலும் இந்த பொறாமை, போட்டி, அடுத்தவர்களை வாழ வைக்கக்கூடாது என்ற ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது, அன்றும் இருந்தது. அதனைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்காது அவர்கள் வாழ்க்கையை அசிங்கப்படுத்தும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையையும் சிலர் அசிங்கப்படுத்த காத்து கொண்டிருப்பார்கள், அவமானப்படுத்த காத்து கொண்டிருப்பார்கள். நாம் நேர்மையாக நல்லவர்களாக இருக்கின்ற பொழுது அதனை தாங்கி கடந்து வர வேண்டும் என்ற ஒரு செய்தி அது கொடுக்கின்றது. இரண்டாவது, ஒருவர் உண்மையாக வாழ விரும்பினால், நேர்மையாக வாழ விரும்பினால் அவர்களுக்கு வருவது அவமானமே. உண்மையாக வாழ விரும்பினால் அவர்களுக்கு அவமானமே. ஒரு பெரிய அலுவலகத்தில் பணிபுரிந்தால் பதவி பிரமாணம், பதவி உயர்வு கிடைக்காது. தீயவர்கள் அவரை அடக்கி வைத்துவிட்டு மேலே போய் கொண்டிருப்பார்கள். அல்லது அவர் மீது இல்லாதது பொல்லாதது சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி கீழே வைத்துவிட்டு அவர்கள் அவர் மீது ஏறிக்கொண்டு போக ஆரம்பிப்பார்கள். ஆக நல்லவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ விரும்பினால் அவர்களுக்கு கிடைப்பது அவமானம். அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் எவ்வளவு அறிவோடு ஆற்றலோடு செயல்பட்டாலும் நம்மை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் நமது திறமைகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக நம்மை திறமையற்றவர்களாகவே பார்ப்பார்கள். நம்ம எப்படியாவது தவறான எண்ணத்தை புகுத்தி நம்மை உட்கார வைத்துவிட வேண்டும் என்று தான் பார்த்து கொண்டிருப்பார்களே ஒழிய, உண்மையாக இருக்கின்ற திறமைகளை பயன்படுத்தி நம்மை கை கொடுத்து மேலே தூக்கிவிட அவர்கள் மனம் ஒருபோதும் செயல்படாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதனால் நாம் மனம் உடைந்து போய்விடாமல், நமது செயல்பாடுகளை குறைத்து கொள்ளாமல், நாம் எப்போதும் நல்லவர்களாகவே, பிறர்
ஏசினாலும் பேசினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய வாழ்க்கை கடவுள் காட்டுகின்ற வழியில் போகிறது என்ற ஒரு உணர்வில் வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆக நாம் எவ்வளவுதான் ஆற்றலோடு செயல்பட்டாலும் நம்மை பற்றி பிறர் உயர்வாகவோ புகழவோ பேசவோ விரும்ப மாட்டார்கள். நமக்கு மணிமகுடம் சூட்டுவதற்கு பதிலாக, நம்முடைய செயல்களை பற்றி பெருமையாக பேசுவதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் நம் தலையிலும் அவருடைய அசிங்கமான பேச்சுக்களால், அசிங்கமான செயல்களால் முள்முடிகளாக பின்னி நமக்கு சூட்டிக்கொண்டே இருப்பார்களே ஒழிய நமக்கு பொன்னால் மணிமகுடம் சூட்டுகின்ற மக்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் இயேசுனுடைய வாழ்க்கை பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆக நல்லவராக வாழ்வோம் என்று சொன்னால் நமக்கு பொன்னால் ஆன மணிமகுடம் அல்ல, மாறாக முள்முடியினால் சூட்டப்படுகின்ற மணிமகுடம் தான். இது எங்கிருந்து வரும், எப்படி வரும் நமக்கு தெரியாது. நம்மோடு கூட இருந்து கொண்டே கூட நமக்கு குளிபறிக்கின்ற மக்களையும் பார்க்கலாம். நம்மோடு கூட இருந்து கொண்டே நம்மை கீழே போட்டுவிட்டு நம்மை பயன்படுத்தி மேலே போகின்ற மக்களும் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆக பணிபுரியும் இடத்தில் எத்தனையோ பேர் ஏளனத்திற்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். பல பேர் சந்திக்க வருகின்ற பொழுது பிறருடைய பொறாமையினால் என்னுடைய பதவி உயர்வு போய்விட்டது, பிறருடைய பொறாமையினால் எனக்கு வேலை அழுத்தம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, என்னை பற்றி இல்லாதது பொல்லாததையெல்லாம் கொண்டு போய் மேலாளரிடம் சொல்லுகின்ற பொழுது அவர் என் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு அதிக வேலை பழுவை கொடுக்கின்றார், என் வாழ்க்கையே மோசமாக போய் கொண்டிருக்கிறது, வேலைக்கு போவதா அல்லது விட்டு விடுவதா அல்லது தற்கொலை செய்து கொள்வதா என்று பலர் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இயேசுவும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு வந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் முள்முடி சுமந்து ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இதுபோன்று அவமானங்கள், அசிங்கங்கள் மத்தியில் அதை கேட்டு நாம் தளர்ந்து போய்விடாமல் நாம் எப்போதும் இயேசுவை போல நல்லவர்களாகவே வாழவும், நல்லதையே செய்யவும், துன்பங்களை தாங்கிக் கொண்டு துணிவுடன் போராடக்கூடிய மன வலிமையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமென நாம் ஜெபிப்போம். அதைத்தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்டாள். அவளுடைய வாழ்க்கையில் கிடைத்ததெல்லாம் வியாகுலங்கள் தான். வியாகுலம் என்றால் துன்பங்கள் தான், வியாகுலம் என்றால் வேதனை தான். அந்த வியாகுலம் என்பது ஒவ்வொரு முள்ளாக அவளையும் குத்தி கொண்டிருந்தது. உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஈட்டி குத்தும் என்று சொன்னார்களே தொடக்கத்திலேயே, அந்த ஈட்டியானது ஒவ்வொரு நாளும் அவளை குத்தி கிழித்து கொண்டிருந்தது. ஆனால் அதை அவள் எதிர்கொண்டாள், கோழையாக எழுந்து ஓடவில்லை. அதே போல அன்னை மரியாளை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வேளையில் அவளைப் போல நாமும் வாழ்வோம் என்று சொன்னால் இந்த துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் நம்மை கடந்து போய்விடும். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நாமும் அந்த விண்ணக மகிமையை வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு துணையாக இருப்பான். எனவே நாம் அப்பேற்பட்ட நல்லவர்களாக வாழ, எந்த நிலை ஏற்பட்டாலும் நம்முடைய தன்மானத்தை இழந்து விடாமல், தவறான வழியில் போய்விடாமல் நேர்மை உள்ளவர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். முழந்தால் படியிடுவோம், ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள், பொது நிலையினர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டுமென்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர் சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நவநாள் பக்தர்கள் ஒரு திருவிழத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவரின் தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டும் என்று நமது இடைவிடா சகாய அன்னையிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து வைப்போம்.
குறிப்பாக நம் மக்களுக்காக, நம் பங்கு மக்கள், நாட்டு மக்கள், இலங்கை, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் மற்றும் எங்கெல்லாம் இந்த நோய் தொற்று அதிகமாக பரவி பல மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ அத்தனை மக்களையும் இறைவன் தொட வேண்டும், சுகம் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். பல பேர் ஜெப உதவி கேட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய மன்றாட்டுக்களையும் இறைவன் இந்த நவநாளின் மூலமாக, தாயினுடைய பரிந்துரையின் மூலமாக கேட்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். குறிப்பாக நமது ஆலயத்திற்கு வருகின்றவருடைய தாயாருக்கு நல்ல சுகம் கிடைக்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவனது தாயை தொட்டு சுகம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதேபோல் இன்னும் ஒரு சகோதரி இதோ இந்த வார இறுதியிலே ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கின்றார். இறைவன் அந்த மருத்துவர்கள் மூலமாக அந்த சிகிச்சை நல்ல விதமாக நடைபெற, தன்னுடைய கனவுகள் பலிக்க, நல்லதொரு வளமான எதிர்காலம் அமைய அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப உறவுகள், பெற்றோர், உடன்பிறந்தார் உறவுகள், நண்பர்கள், உபகாரிகள் அனைவரையும் நினைத்து பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நாம் கடவுள் பாதம் வைப்போம். இறைவன் தாமே அவருடைய தேவைகளை தீர்த்து வைத்து இறை திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக அவருடைய வாழ்க்கை நல்ல விதமாக அமைய நாம் ஜெபிப்போம். எனக்காகவும் என்னுடைய எதிர்கால பணிக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். நான் செல்லும் இடங்களிலும் இறைவன் என்னை நிறைவாய் கரம்பிடித்து வழிநடத்தி இந்த இறை நற்செய்தி பணியானது நல்ல விதமாக தொடர்ந்து செயல்பட தேவையான ஞானம், அறிவு, ஆற்றல், வல்லமை, மகிமை அனைத்தையும் எனக்கு அவர் அருள் பொழிவின் மூலமாக கொடுத்ததை தொடர்ந்து செயல்படுத்த செய்யவும், அவருக்கு பிரியமான ஒரு நல்ல ஊழியனாக பணிபுரியவும் நான் எனக்காகவும் ஜெபிக்கின்றேன். நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் அருள் அடையாளங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு நமது நன்றிகளை நாம் மௌனமாக செலுத்துவோம். இறைவன் நம் தாயின் மூலமாக நம்முடைய எவ்வளவோ மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திருக்கிறார். எவ்வளவோ மன்றாட்டுக்களை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் நம்முடைய தாய் இடைவிடா சகாய அன்னை. எனவே இனியும் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வளர நாம் முயற்சி எடுப்போம். நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து இறைவா உமக்கு நன்றி என்று சொல்லி நமது நன்றிகளை காணிக்கையாக்குவோம். தாயே மாமரி என்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகமே திசையுமக்கள் போற்றி புகழரும் உம்மற்புதப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணுக்குவி தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி. நோயாளிகளை ஆசீர்வதித்தல் குறிப்பாக நாம் பல பேருக்காக ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொருவரையும் மீண்டுமாய்
நம் மனக்கண்முன் கொண்டு வந்து இறைவன் அவர்களை தொட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் அது ஊழியரை பாரும், நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர், இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. உமது கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்கு தீர்ப்பிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று நம்புகின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அலட்சியம் கொள்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓடிவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் இறைவனிடம் அன்பு கொண்டு இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் உமது சகாயத்தை நாடு மனதையும் உமது திருக்குமாரனிருந்து பெற்று தாரும். அனைவரும் எழுந்து நிற்போம். எக்காலமும் கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் ஒன்றிணைந்து மரியனையை புகழ்வோமாக. வல்லமைமிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்து அவருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாய மரியன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேரு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னித்தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமோ நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமோ நான் உம்மை நேசிப்பேன். மோட்ச ராக்கினி தன்னை
பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ இறைவன் நம்மோடு சந்திப்பதற்காக, நம்மோடு உறவாடுவதற்காக மீண்டுமாய் இங்கு எழுந்தருளி வந்திருக்கிறார். உள்ளமுடைந்தவர்களை, குறிப்பாக நம்மோடு இருக்கின்றவர்களே நம்முடைய தலையில் முள்முடிகளை அழுத்துவதைப் போல கொடூரமான வார்த்தையினாலும் செயல்களாலும் நம்மை காயப்படுத்துகின்ற வேளையிலே, மகனே மகளே, உன்னை மட்டும் அவர்கள் காயப்படுத்தவில்லை, என்னையும் காயப்படுத்துகின்றார்கள், எனவே தைரியமாயிரு என்று ஆறுதல் கொடுக்கின்ற கடவுளாக இதோ நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். அந்த கடவுளை நாம் உற்று பார்ப்போம். நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நாம் ஆராதிக்கும் விதமாக அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருக்கு உரிய ஆராதனைகளை செலுத்துவோம். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்திரே,
நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உலகம் நம்மை கைவிட்டுவிடும். இந்த உலகத்தில் வாழுகின்றவர்கள் நமக்கு உதவி செய்ய மறுத்து விடுவார்கள். நாம் எத்தனையோ பேரிடம் கெஞ்சி பார்த்தாலும் பல சமயங்களில் அவர்கள் இரக்கமற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஏன் நாமும் கூட உதவி செய்ய வேண்டிய வேளையிலே உதவி செய்யாமல் நாமும் கடின மனம் படைத்தவர்களாக மாறிவிடுகிறோம். எனக்கு உதவி வேண்டும் என்று கேட்கின்ற நாம், நம்மோடு வாழுகின்ற மக்கள் உதவி தேவைப்படுகின்ற பொழுது உதவிகள் செய்கிறோமா என்று இல்லை. ஆனால் நாம் ஆண்டவரிடம், ஆண்டவரே இறங்கி வாரும், உதவி செய்ய வாரும் என்று மன்றாடுகின்றோம். இறைவன் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து ஓடி வந்து உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார், எபினேசராக. அவர் மட்டும் எபினேசர் அல்ல, நாமும் பிறருக்கு எபினேசர்களாக மாற வேண்டும். அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம். உதவி எதிர்பார்க்கின்ற நாம் உதவிக்கரம் நீட்டுகின்ற மக்களாகவும் இருக்கிறோமா? ஆண்டவரை ஆராதிக்கின்றோமே, துதிக்கின்றோமே, போற்றுகின்றோமே, புகழுகின்றோமே. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். நாம் வெளிப்படுத்துகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம் சகோதரனே சகோதரியே. நான் கஷ்டப்படுகிறேன், நான் தனிமையில் இருக்கிறேன், என்னை கண்டுகொள்ள ஆட்கள் யாருமே கிடையாது, உறவுகள் கூட வருவது கிடையாது. அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்திலே ஒருவர் பிறரை பார்க்க, சந்திக்க, பேச பயந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தனிமை வாட்டுகின்ற பொழுது சந்திப்பதற்கு யாரும் வரவில்லையே என்று கவலைப்படுகின்றோம், ஏங்குகிறோம். ஆனால் நாங்களும் பிறரை போய் பார்ப்பது கிடையாது, பாதுகாப்போடு பார்ப்பது கிடையாது. நிச்சயமாக பாதுகாப்பு தேவைதான், கவனம் தேவைதான். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு உதவி தேவை என்று எதிர்பார்ப்பதைப் போல, என் அருகில் மற்றவர்கள் வந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பதைப் போல நாமும் தகுந்த தயாரிப்புகளோடு கவனத்தோடு பிறரை சந்தித்து ஆறுதல் சொல்ல நாம் தயாராக இருக்கிறோமா? நேரே போக முடியவில்லை என்றாலும் அலைபேசி தொலைபேசி மூலமாகவாவது இதுபோன்று பயந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் நம்மை வெளிப்படுத்துகின்றோமா? தைரியமாக இருங்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கொடுக்கின்றோமா? தொலைபேசியில் கூட பேசுவதற்கு பயந்து கொண்டிருக்கின்றோமே. நாம் தானே, இறைவா நீர் என்னை காண வாரும், என்னை கண்ட கடவுளாக இருக்கிறீர், தொடர்ந்து என்னோடு கூட இருந்து கரம்பிடித்து வழிநடத்தும் என்று ஜெபிக்கின்றோமே. அந்த இறைவன் நம்மை காண்கின்ற கடவுளாக, கண்ட கடவுளாக இருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். இந்த உலகமே பயந்து கொண்டு நோயில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற இந்த பெருந்தொற்றினால் யாருக்கு எப்போது என்ன நடக்குமோ? ஆண்டவரே, நாங்கள் வாழ்வோமா, நாங்கள் இறந்து போய்விடுவோமா என்று பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ சுகம் தருகின்ற கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஏதோ எங்கள் மத்தியில் வந்திருப்பது கூட எங்களுக்கு சுகம் தருவதற்காகத்தானே, எங்களோடு பேசுவதற்காக, எங்களோடு உறவாடுவதற்காக, எங்களுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக. குறிப்பாக நாங்கள் நோய் நொடியினால் பயந்து கொண்டு அல்லது பாதிக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு சுகம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறீரே
யெகோவா ஆண்டவரே சுகம் தாரும் ஆண்டவரே. ஏதோ எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ சகோதர சகோதரிகள் தங்களுக்கு சுகம் வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப உதவி என்னிடம் கேட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு ஜெப உதவி கேட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் ஆண்டவரே இதோ உம்முடைய பிரசன்னத்தில் வைக்கின்றேன். நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்தருளும், அவர்களுக்கு சுகம் கொடுத்தருளும் ஆண்டவரே. சுகம் தரும் கடவுளாக இருந்தருளும், அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தருளும். அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் பிரியாமல் உம்மையே பற்றி கொண்டு வாழக்கூடிய மக்களாக வாழக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே என்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் என்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. சற்று நேரம் கண்களை ஆண்டவர் மீது பதிப்போம். என்னை உற்று நோக்குங்கள், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அவரை உற்று பார்க்க நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் நம்மை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் ஆண்டவர் அல்லாமல் வேறு எவராலும் நமக்கு எதுவும் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையில் இயேசு மட்டும் போதும், என் வாழ்க்கையில் இயேசு மட்டும் இருந்தால் போதும், எல்லாமே எனக்கு கிடைக்கும். இன்பம் துன்பம், இன்பங்கள் கிடைக்கும், துன்பங்கள் வந்தால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அன்பு அரவணைப்பு பாசம் அனைத்தும் அவரால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அன்புகள் நிரந்தரமற்ற ஒரு அன்பு. இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் நிரந்தரமற்றவர்கள். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். தாத்தா பாட்டிமார் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள். பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இறந்திருக்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாமும் இறந்து விடுவோம். எல்லோருக்கும் அது இயல்பான ஒன்று. ஆனால் இறைவன் என்றும் வாழுகின்றவராக நம் மத்தியில் இருக்கின்றார். இம்மையாக இருந்தாலும் வறுமையாக இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தை நாடி வர வேண்டும். எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறினாரே, அது வெறும் வார்த்தை அல்ல. எத்தனையோ மக்கள் மத்தியில் அந்த அனுபவத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நாம் உணர்கின்றோமா? எனவேதான் நாம் சொல்லுகிறோம், ஆலயத்திற்கு வாருங்கள், குடும்பமாக பங்காக வளையமாக வாருங்கள் என்று கூறுகின்றோம். குடும்பத்திலே ஜெபம் செய்யுங்கள், பெற்றோர் பிள்ளைகள் அனைவரும் இணைந்து ஜெபம் செய்யுங்கள். ஏனென்றால் அங்கேயும் 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்ற பொழுது உங்கள் மத்தியில் இறைவன் இருப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரே. ஆக இறை பிரசன்னம் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆலயத்திலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் குடும்பமாக, சிறிய குடும்பமாக, ஜோனல் என்ற குடும்பமாக, பங்கு என்ற குடும்பமாக நாம் இறைவனை நினைத்து பார்க்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அப்போது இறைவன் நம்மோடு கூட இருந்து நம் அருகிலே இருந்து நம்மை வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். இதை உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? எத்தனையோ வீடுகளில் குடும்ப ஜெபம் இல்லை, எத்தனையோ குடும்பங்களில் இறை பயம் இல்லை, எத்தனையோ குடும்பங்களில் இறைவனை பற்றி பேசுவது கூட கிடையாது.
நம்முடைய குடும்பங்களில் அப்படி இருக்கின்றோமா? நாமும் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம் சகோதரனே, சகோதரியே. ஏதோ இந்த கொரோனா தொற்றானது நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. ஆலயத்திற்கு வர முடியவில்லை, வழிபாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை, வந்தாலும் சமுதாய இடைவெளி என்று நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. வேறு வழியில்லை. இது தண்டனையா, பாவத்தின் சம்பளமா? நான் அதை முடிவு செய்யவில்லை. ஆனால் அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டு நடப்பானது. இதற்கு மத்தியில் தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கின்றோம். இறைவன் நம்மை காப்பார், இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்தும், இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறார். இந்த நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? அதைத்தான் பேதுரு சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றது. உம்மை விட்டால் எங்களுக்கு வேறு யாருமே கிடையாதே. எங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது நீர்தானே. இன்பம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், சோதனை வந்தாலும், சாதனை வந்தாலும், வெற்றி வந்தாலும், தோல்வி வந்தாலும் அது உம்மால் வருகின்ற காரியங்கள் தானே என்று அவர் உணர்ந்தார். சில சமயங்களில் அவர் முரண்பட்டவராக இருந்தாலும், ஒரு சில சமயங்களில் விசுவாசத்தை வெளிப்படுத்தியவராக அவர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாரிடம் செல்வோம்? உம்மை அல்லாமல் நாங்கள் யாரிடம் செல்ல முடியும்? அதுவே நம்முடைய கூற்றாகவும் இருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் இல்லை என்றால் வேறு யார் எனக்கு உண்டு என்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? 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 இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீதானே, எந்நாளுமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை அல்லாமல்
எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, 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 என் இயேசையா அல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது நெருங்காது. எந்த விதமான பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. ஏனென்றால் நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள். எப்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட கடவுளே நீர்தான் எனக்கு தேவை என்று நாம் அவரை பற்றி கொள்ளுகிறோமோ, இந்த உலக சொத்துக்கள், உலக பொருட்கள் எனக்கு தேவையில்லை, அது தேவைதான், ஆனாலும் அதையும் விட மேலானவர் நீர்தாமே என்று எப்போது நாம் கடவுளை பற்றி கொள்ளுகிறோமோ, அப்போது இறைவன் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அரணாக, கோட்டையாக, கேடயமாக இருந்து எந்த விதமான வாதையும் அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறார். எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த மக்களை மீட்டுக்கொண்டு வருவதற்காக மோசேயை அனுப்பிய பொழுது இஸ்ராயேல் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் முயற்சி செய்கின்ற பொழுது எகிப்து மன்னன் இஸ்ராயேல் மக்களை சொந்த நாட்டிற்கு அனுப்ப மறுக்கின்ற வேளையிலே பல்வேறு கொள்ளை நோய்களை அனுப்பி அவனை நிலைகுலைய வைத்து விடுவிக்க முயற்சி செய்கின்றார். அதில் ஒன்றுதான் செம்மறியின் இரத்தத்தை வீட்டு வாசலிலே தெளித்து வைத்தார்கள். செம்மறியின் இரத்தம் வான தூதர்களால் ஒவ்வொரு இஸ்ராயேல் வீட்டிலும் தெளிக்கப்பட்டது, அல்லது அந்த மக்களால் தெளிக்கப்பட்டது. இறைவன் வான தூதர்களை அனுப்பி எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அழித்து ஒழிக்க வருகின்ற வேளையிலே எந்தெந்த இல்லத்திலே செம்மறி ஆட்டின் இரத்தம் தெளித்து வைத்திருந்தார்களோ அந்த வீடுகளை கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். வாதை அந்த வீட்டை அணுகாமல் பராமரிக்கின்றார். நாமும் அதே போல ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை மீட்டு அந்த சிலுவைகளை வெளியிலே வைக்கின்ற பொழுது, இறைவன் நம் இல்லத்தையும்
எல்லா விதமான துன்பம், துயரம், நோய், நொடி அனைத்திலிருந்தும் காக்க வல்லவராக, வாதை உந்தன் கூடாரத்தை நெருங்காது மகனே மகளே நீ தைரியமாக சொல்லுகின்றவராக அவர் இருக்கின்றார். நமது இல்லங்கள் ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட இல்லங்களாக இருக்கிறதா? நம்முடைய இல்லத்திலே நம்மை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். நாமும் அதே உணர்வோடு, ஆண்டவரே, ஏதோ இந்த வாதைகள் எங்கள் நெருங்கக்கூடாது, எங்கள் உடலை, எங்கள் உள்ளத்தை, எங்கள் இல்லத்தை, எங்கள் குடும்ப உறுப்பினர்களை தாக்காமல் பாதுகாத்தருளும். எந்த வாதையும் எங்களை அணுகாமல் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் பிழைப்பிற்காக வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பல்வேறு காரணங்களுக்காக வெளியிலே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுபோன்று நாங்கள் போக வேண்டிய கட்டாயம், எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்ற வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இதுபோல் எந்த விதமான தீமைகளும் அணுகாமல், வாதை எங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் உடலையும் அணுகாமல் எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே என்ற உணர்வோடு இந்த பாடலில் நாம் பாடி கலந்து கொள்வோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலல்லா லல்லா லலலல்லா லல்லா லலலல்லா லல்லா லலலல்லா லலலல்லா லல்லா லலலல்லா லல்லா லலலல்லா லலலல்லா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலல்லா லல்லா லலலல்லா லல்லா 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 லலலல்லா லல்லா லல்லா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு, வசனமுண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலல்லா லல்லா லலலல்லா லல்லா 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 லலலல்லா லல்லா 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 லல்லா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். கர்த்தருக்குள்
நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை முந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. முழந்தால் படியிட்டு இறை ஆசிற்காக நாம் ஜெபிப்போம், பாடல் பாடுவோம். வானிலிருந்து அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குணம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான நாளிலே இந்த கல்வாரி வரையில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற வேளையில் மீண்டுமாய் நாங்கள் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக பமிலா என்பவர் நேற்றைய முன்தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். இறைவன் அவரை ஆசீர்வதிக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதே போல் பிரமிளா என்பவர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கின்றார். இறைவன் அவருக்கு நல்ல விதமாக அந்த அறுவை சிகிச்சை முடிவுக்கு வரவும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக நாம் ஜெபிப்போம். அதே போல் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவங்களை சார்ந்த ஒரு நண்பர் ஜோக்கிம் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அவருக்காகவும் என் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இந்த பலியை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த திருப்பலியில் தகுதியான முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் நினைத்து பார்த்து மன வருத்தம் அடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் எரிஞ்சும் என்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் பெற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாத்தையும் மனாசையும் கடந்து கிளையாதிலிருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீர் அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடம் இருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்குரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலி ஆக்குவேன். இப்தா அம்மோனியரின் போரிட சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா அராயேரிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கெராமில் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ரேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள்.
அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாதே என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்காக பழிவாங்கி விட்டார் என்றாள். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள். நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றார். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தன் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. பெண்ணரசை பெண்ணொரு நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப்பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு
அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பணியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உன் பணியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான நானே, புதிரான வாழ்வே எதிரான நானே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அணைப்பாய் மாபரனே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமரின் பேரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் நவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து அர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை விடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். ஆண்டவரே, நாங்கள் யார் யாருடைய கருத்துக்கள் ஜெபித்திருக்கின்றோமோ அத்துணை சகோதரன் சகோதரருடைய கருத்துக்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய திருவிழத்தின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்வை கொடுத்திருளும். அதே வேளையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருள் தந்தை ஜெயராஜுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர் இலங்கையிலே இருக்கிறார். இறைவன் நீர்தாமே விரைவாகவே அவருக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்து அவரை மீண்டுமாய் கொண்டு வர வேண்டுகின்றோம். மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் நம்மை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உத்திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வெளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த முழுமையான அமைதியை
நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக திருவருந்தை பிரசபம். என் இனி இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கிறேன். மேலும் உன்னை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்போது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்துக் கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகிறேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களுடைய அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் அச்சிற்று சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.